இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் இருக்கும் இந்த மாதம் இறந்த மரித்தவர்களுக்காக நாம் ஒப்பு கொடுக்கப்பட்ட மாதமாகும். எனவே மரித்தவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். குறிப்பாக உத்திரிக்க நிலையில் இருக்கும் ஆத்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆத்மாக்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும். நாம் தினமும் ஜெபமாலை ஜெபிக்கும் போது கண்டிப்பாக 3 ரகசியங்கள் நம் குடும்பத்தில் மரித்தவர்களுக்காகவும் மேலும் யாரும் நினையாத ஆத்மாக்களுக்காகவும் உத்திரிக்க நிலையில் இருக்கும் ஆத்மாக்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் தானாக விண்ணகம் அடைய முடியாது. மாறாக நம்முடைய ஜெபத்தினால் மட்டுமே நாம் அவர்களை விண்ணகத்திற்கு அழைத்து செல்ல முடியும். புனித பியோ தனது வாழ்க்கையில் அதிக ஜெபமாலை ஒரு நாளைக்கு 18 முதல் 33 ஜெபமாலை ஜெபித்தார். அவர் ஜெபிக்கும் போது குறிப்பாக உத்திரிக்க நிலையில் இருக்கும் ஆத்மாக்களுக்காக ஜெபித்தார். அவர் ஜெபிக்கும் போதே அந்த ஆன்மா விண்ணகம் நோக்கி செல்வதை அவர் கண்டார். எனவே நாம் விசுவாசத்துடன் ஜெபிக்கும் போது ஒரு ஆன்மாவை நாம் விண்ணகத்துக்கு எடுத்து செல்கிறோம். காணமற் போட ஆடு ஊமையில் கிடைத்தவுடன் விண்ணகத்தில் பெரும் மகிழ்ச்சி ஏற்படுவது போல நாமும் நம் வாழ்வில் ஜெபிக்கும் போது ஒரு ஆன்மா விண்ணகத்துக்கு செல்லும் போது விண்ணகம் பெரும் மகிழ்ச்சி அடையும். இரண்டாவதாக திருப்பலியில் நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். திருப்பலி தான் சிறந்த ஜெபமாகும். திருப்பலி நாம் ஆண்டவரின் பலியை அங்கு நினைவு கூறுகிறோம். எனவே ஆண்டவரின் பலியோடு சேர்த்து மரித்த ஆத்மாக்களை ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் அதை ஏற்றுக்கொண்டு அந்த ஆன்மாவை விண்ணகத்துக்கு அழைத்து செல்வார். எனவே உத்திரிக்க நிலையில் இருக்கும் ஆத்மாக்களுக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். யாரும் நினையாத ஆத்மாக்களுக்காக ஜெபிப்போம். மேலும் கருக்கலைத்து இறந்த ஆன்மாக்களுக்காக மிகவும் அதிகமாக ஜெபிப்போம். அவர்களை விண்ணகத்துக்கு அழைத்து செல்வது நம் பணியாகும். எனவே ஜெபிப்போம், விண்ணகத்துக்கு அழைத்து செல்வோம். ஆமீன்.